வீரத்தேவன் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய போராட்டம் நடத்தல இந்த சினி ஃபீல்ட்ல வீரதேவன் அப்படின்ற டைட்டில் வந்து உங்களுக்கு எப்படி தைரியமா வைக்க முடியும்? இல்ல, உண்மையை சொல்லணும்னா வீரத்தேவன் அப்படிங்கிற டைட்டில் தோணல. அது என் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா வீரன் செல்வராசு, எங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா வீரன் தேவர். நான் அதுக்காக ஜாதி படம் எடுக்கல. நான் ஒரு ஜாதியை மையமா வச்சு ஜாதியை பெருசா காட்டி அப்படி படம் எடுக்கல. என் ஊர்ல, என் குடும்பத்துல, என் அண்ணன் தம்பிக்குள்ள, என் மாமச்சனுக்குள்ள நடந்த ஒரு கதை. அந்த கதையை நான் படம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க பேரை தான் நான் வச்சாகணும். சோ அப்படி வைக்கப்பட்ட பேர் தான் வீரத்தேவன். வீரத்தேவன் அப்படிங்கிறது நான் கற்பனையா உருவாக்கி அப்படிலாம் வைக்கல. ஒரு உண்மையான நிகழ்வு. அது அந்த நிகழ்வுக்குள்ள இருந்த ஒரு கதாபாத்திரத்தோட பேர் தான் வீரத்தேவன். அதான் அந்த படத்தோட தலைப்பா வச்சிருக்கேன். மற்றபடி ஜாதிய முன்னெடுத்தியோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும், எல்லாரும் பாக்குற ஒரு ஜனரஞ்சமான படமா இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா முழுக்க அந்த முத்துராமலிங்க தேவரோட ஃபீல்டை வச்சு தோற்றம் பண்ணிருக்கீங்க. டான்ஸ் சீக்வன்ஸும் சரி, அவர் சிலையும் வச்சு. மதுரை மாவட்டத்தில் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தில் கல்லர் சமுதாயத்துக்குள்ள நடந்த ஒரு கதை. அந்த சமுதாயத்தை வச்சு நான் படம் பண்ணும்போது அந்த சமுதாயத்தில் இருக்க இளைஞர்கள் இப்படி ஒரு பங்கன்ல கலந்துக்கிறாங்க, அங்க ஒரு சில இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அது இயல்பு. எல்லா ஜாதிக்குமே ஒரு தலைவர் இருக்காங்க, எல்லா ஜாதிக்குமே ஒரு மதம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்கவுங்க விழாவுக்கு அவங்கவுங்க போறாங்களா, அது மாதிரி என் கதையில இருக்கிறவங்க அந்த விழாவுக்கு வருவாங்க, அங்க ஆடி பாடி டான்ஸ் ஆறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி வந்து நான் ஜாதியை முன்னோக்கி எடுத்துட்டு போல. எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கு, எனக்கு எப்படி ஒரு பேர் இருக்கு, அது மாதிரி எல்லா மனிதனுக்கும் ஒரு ஜாதி இருக்கு. அவங்க கதையை பண்ணும்போது அந்த ஜாதியை சொல்லித்தான் ஆகணும். சின்ன கவுண்டரு, நாட்டாமன்னு ஒரு படம் பண்ணா அதுல கவுண்டர்னு ஒரு தான் காமிச்சாங்க, சின்ன கவுண்டர்னு வச்சாங்க. இவளை ஏங்க இப்ப வர நடிகைகள் எடுத்துங்களேன், என்னென்ன ரெட்டி நாயரு நம்ம யாரோ அதெல்லாம் கேட்கிறோமா? நவ்யா நாயர்னு வர்றாங்க, ஸ்ரேயா ரெட்டின்னு வர்றாங்க. மற்ற மாநிலத்திலாம் ஜாதியை பின்னாடி வச்சுக்கிறாங்க, அது பெருசா யாருமே கேட்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அது உண்மையான பேருங்க. இப்ப எங்க அப்பா பேர் என்னன்னா வீரன தேவர், அவங்க அப்பா பேர் வந்து மாயாண்டி தேவர், இப்படிதான் பேரு. அதை வச்சா ஏன் ஜாதின்றாங்கன்னு தெரியல. சோ ஜாதி சம்பந்தப்பட்ட படம் இல்ல. இந்த படத்துல வந்து நான் ஒரு மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாங் ஷூட் போயிட்டு இருக்கு. செகண்ட் டே அசோக் ராஜா மாஸ்டர் கம்போஸ் பண்றாங்க. சாங் ரொம்ப நல்லா ஹெவியா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. அண்டு படமும் வந்து முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் தியேட்டர்ல வரும். கண்டிப்பா எல்லாரும் மிஸ் பண்ணாம பார்க்கணும். அண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரீடம் கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் கரத்தே கோபாலன், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வீரத்தேவன் சிறப்பான திரைப்படமாக வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு ஓப்பனிங் சாங், நான் நிறைய ஓப்பனிங் பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு ஓப்பனிங் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பு தான். பட் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, தேவரையாவை புகழ்ந்து ஒரு பாடல் அற்புதமான வரிகளோட சிறப்பாக வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்த இயக்குனர் வீரன் சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா ஹீரோ கௌசிக்கு வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அதை நான் சொல்றதை விட நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க.